ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு சண்டே vlog தான் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ஃபுல்லா வந்து நம்ம நெக்ஸ்ட் டே தீபாவளியில இன்னைக்கு ஃபுல்லா வந்து எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க தீபாவளிக்கு ரெடி ஆகிறது தான் நீங்க பார்க்க போறீங்க. இதுல ப்ரீ ப்ளீட்டிங் வரும், அப்புறம் மெஹந்தி வரும், அதுக்கப்புறம் என்ன வரும். இன்னைக்கு மத்தியானம் வந்து எங்க சம்மந்தி வீட்டுல வந்து எங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் எல்லாம் இன்னைக்கு நாங்க சாப்பிட போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் டே ஃபுல்லா இன்னைக்கு வந்து பார்க்க போறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோல வந்து பாத்து. முக்கியமான ஒரு ஆள் பாருங்க. ஏன் 10 மணிக்கெல்லாம் இங்க உட்காந்து அதுதான் பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 2 தீபாவளிக்கு முந்தின நாள். நைட் 2 மணிக்கு நானும் அப்படியே மூவி போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட் 2 மணிக்கு வந்து இது கேட்டிருக்கா, பர்கர் கேட்டிருக்கா. பர்கர் கேட்கல, எனக்கு எதுவா இருந்தாலும் வாங்கிடுவாங்க, தோசை இருந்தாலும் வாங்கிடுவாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் முழிச்சிருக்கனால பசி எடுக்குது. ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருந்தா எனக்கு தெரியாது. நான் ஸ்நாக்ஸ் வாங்கி 2 நாள்ல காலி பண்ணிடுவோம். அதனால வாங்கவே இல்லையா. அதுக்கப்புறம் நைட் 2 மணிக்கு தான் பசங்க ஆடி நினைச்சுங்க. சரிட்டு முடிச்சுன்னு இருந்தேன். நான் அப்புறம் தூங்கிட்டேன். அப்புறமா வந்து எழுப்பி சாப்பிட வச்சுதான் படுத்தாச்சு. தூங்கிட்டியா அப்ப நீங்க? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் அக்கா காஃபி கொடுத்தாங்க. காஃபி குடிச்சுன்னு போறோம். மார்னிங்னா ஆல்மோஸ்ட் 8 மணி இப்போ டைம் ஆயிடுச்சு. சரி, நம்ம அடுத்த வேலை என்னென்னலாம் பண்ண போறோம் பேபிமா? எல்லாமே வரும் இன்னைக்கு தீபாவளி ப்ரிப்பரேஷன். நாங்கெல்லாம் தீபாவளிக்கு ரெடியா போறோம். எத்தனை நாள் தான் ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வாங்கின ப்ரிப்பரேஷன். இப்ப நான் ரெடி ஆகுவானா? அது மோனோ ப்ரிப்பரேஷன். ஆமா, மெஹந்தி போடணும், எங்களுக்கு சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணணும், பார்லர் போடணும். ஒரு 10 கோன் வாங்கிட்டு வந்தா ஆளுக்கு நீங்களே. இல்ல, நான் வீட்டுல 2 கோன் வச்சிருந்தேன், அதை எடுத்துன்னு வந்துட்டேன். நான் சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணணும். அதெல்லாம் இன்னைக்கு எல்லா வேலையும் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு இந்த vlogல வரும். நாங்கெல்லாம் மொத்தமா சேர்ந்து ரெடியா வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே 1 by 1 வரும். ஜாலியா வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, நாங்களும் என்ஜாய் பண்றோம். மிக்சர் சாப்பிடுற மாதிரி ஓரமா உட்காந்து சாப்பிட்டுங்கிறேன் நீனு. என்ன பண்றது, டைம் ஆகுது. வேணாம் அவங்க எப்பதான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிப்பாங்க. எப்படி நீ இப்போ ஒரு 2 கிலோ இறக்குன, இங்க இருந்து 3 நாள் இருந்துட்டு போகும்போது 2 கிலோ ஏறி தான் போற. அதெல்லாம் கேட்படும். ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா தான் வந்து தோசை சுடுது. செல்லாம் ஆமாமா, கத்து கொடுங்கக்கா. கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்ல. இல்ல, தோசை சைஸா பார்த்தேன், நல்லா கரெக்டா வந்துருக்குது. நீ ஊத்தினதா இல்ல அக்கா ஊத்திட்டு போனத திருப்பலான்னு சொல்லி நின்னுறியா? இல்ல, அதான் அந்த சைஸ பார்த்தோம்னா ஷாக் ஆயிட்டேன் நான். என்னடா அது தோசை சைஸ் கரெக்டா வந்துருக்குது அப்படின்னுட்டு. எங்க வந்தாலும் அந்த அம்மா ஓடியாந்து அப்படி கம்முன்னு சாஞ்சுப்பாங்க. இல்ல, நான் என்னன்ற வெளியில போலான்னு சொன்னோம், வேலையெல்லாம் பாக்குறதுக்கு. புருஷன் முன்னாடி இப்பதான் மேல போயிருக்காங்க. போயிட்டு வரதுக்கு 1 மணி நேரம். இப்ப கார்ல போலியே, நடந்து போற தூரம் தானே. எதுவா இருந்தாலும் இப்ப மோனா வந்தாதானே கிளம்புவோம். மோனாவையே சொல்ற 1 மணி நேரம் ஆக்குவா நீட்டி நெளிச்சுன்னு. ஹீட்டர் போட்டு ஹீட்டர் காஞ்சு இதுக்கப்புறம் போய் குளிச்சு அவங்க ட்ரெஸ் மாத்தி மேக்கப் பண்ணி அது கீழே வர்றதுக்கே 2 மணி ஆயிடும். மணி இப்ப என்ன தெரியுமா? தெரியும், 1 மணி நேரத்துக்கு மேல ஆக்கிடுவா. வந்த உடனே அண்ணி புடிச்சு வச்சுப்பாங்க. போறதா போறீங்க, கொஞ்சம் சாப்பிட்டு போயிருக்கோமா அப்படின்பா. அவங்க இப்பயே போயிட்டாங்க, 2 மணிக்கு சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பாக்குறாங்க. அப்புறம் சாப்பிட்ட உடனே எல்லாம் அப்படியே மெதுவா பொடி நடையா போவோம். 4 மணி இல்லாம இந்த வீட்டை விட்டு வாசல கிளம்ப மாட்டீங்க. சாயந்தரம் ஃபுல் கிரௌட் ஆயிடும். நந்து போறதுக்கே கிரௌடா தான் இருக்கும். மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் அப்படியே சொல்லிட்டு நாம சரி ஓகே சரி கொஞ்ச நேரம் அப்படியே. எனக்கே இந்த கிளைமேட்டுக்கு ஒரே ட்ரௌசியா இருந்ததுன்னா ஓடி போய் குளிச்சுட்டு கிளம்புனேன் நான் குளிச்சுட்டேன். இருந்தாலும் எனக்கு அந்த நேற்று டேப்லெட் போட்டது என்னன்னா, காலையில டக்குன்னு ஏஞ்சுனா அது ஒரு மாதிரி கிர்ன்னு இருக்க மாதிரி இருக்கு. சரி, அதனால கொஞ்ச நேரம் லைட்டா ரெஸ்ட் எடுத்துப்போம். ஓஜி போலாமா? ஓஜி பண்ணி வேற கம்முன்னு இருப்பா. நீயும் சினிமாவுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணினுங்கிறேன். நிம்மதியா நாளைக்கு காலைல சீக்கிரம் ஏஞ்சி அவங்களுக்கு. ஆமாப்பா, சீக்கிரம் ஏஞ்சி ஹெல்ப் பண்றதுன்னு ஒரு பக்கம் இல்லாம கிளம்பி பட்டாசு அடிக்கணும். பட்டாசு நாளைக்கு சீக்கிரம் ரெடியாகி பண்ணணும்ல. நைட் சீக்கிரமா தூங்கினாதான் ஆகும். சரி, ரைட், ஓகே. இப்ப ரெஸ்ட் எடு. மத்தியானம் லஞ்ச் சரிங்களா? என்ன ஒயிட் ரைஸ் வச்சு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கபாபு, அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்பு, அதுக்கப்புறம் களி, ராகி களி. எங்களுக்கு ஆலிசக்கா கையில தான் கிடைக்கும் ராகி களி. இங்க வந்து அண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் ராகி களி வேணும்னா ஆலிசக்காட்ட தான் போன் பண்ணி கேட்பேன், செஞ்சு கொடுக்கா அப்படின்ட்டு. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்புலாம் அவங்க கையால் இப்பதான் சாப்பிட்றேன், எப்படி இருக்குன்னு தெரியல.
சாப்பிட்டு ரிவ்யூ சொல்றேன். எப்படி பாருங்க சாப்பிட்டுருக்கீங்க? சூப்பரா இருக்கு. மீன் குழம்பு நல்லா இருக்கா? மீன் குழம்பு நல்லா இருக்கு. வஞ்சல் மீன் வறுவலும் உனக்கு செமையா இருக்குது. பட் களிலாம் பிடிக்காது. ஏன் டாடி பிடிக்காது? அடிக்கிற வெயிலுக்கு எதுக்கு டாடி இது போட்டுக்கிறேன்? அடிக்கிற வெயில்ல இதெல்லாம் ஊர் தானே, அதுக்கு தான் பண்ண முடியும். போட முடியும். சூப்பரா இருக்கு மீன் குழம்பு. செமையா இருந்துதான். இதெல்லாம் உள்ள மாதிரி தான் தேங்காய் சூடு ஊற்றிருக்காங்க. ஆமா கேட்டேன் நேற்று தேங்காய் ஊற்றிருக்கான்னு கேட்டேன். உப்பு போடணுமா? என்னதே அப்பா மகளும் அப்படி கிறுக்கின்னு இருக்காங்க. ஆமா என்னெல்லாம் விட்டா அப்படியே ஒரு பேர் டபக்குன்னு படுத்துருவோம் மேல. ஏன் ஐப்ரோலாம் நல்லா தானே இருக்குது, அப்புறம் ஏன் எடுக்கணும்ன்றீங்க? எடுத்தாதான் மூஞ்சி பளிர்னு தெரியும். மூஞ்சி அப்பதான் பளிர்னு தெரியும். இப்ப ஐப்ரோ எடுக்கிறதுக்கா இப்ப நல்லா டைட்டா சாப்பிட்டோம்னா அப்படியே நானும் இங்க கட்டுக்கோப்பா உட்காந்துக்கிறேன். பக்கத்து தான் அப்படின்றதுனால எல்லாம் நேரத்துக்கு ஓடி போய் எப்படி படுத்திருப்பேன். எப்ப பார்த்தாலும் தானே தூங்குறீங்க? ஆனா தூக்கம் அப்படியே தள்ளுது தனக்குன்னு என்ன பண்ண முடியும்? மத்தியானம் சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது. கிடக்கதெல்லாம் கிடக்குதுன்னு கிளவிட்டுக்கு மனையில வைங்கிற மாதிரி ஷேரனு கேம் விளையாண்டுக்குது சுவாசிமா. ஸோ இப்போ போயிட்டு ஐப்ரோலாம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் வரணுமாமா. அதை போய் முடிச்சோன்னா நேராக வீட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் படுத்துங்கிடுவேன். அவ்வளோதான். அது என்ன பாரு, ஒய்ஃப் தனியா கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாரு எப்படி கம்பெனி குத்துனுங்க. வேலை செய்யறாங்கப்பா, உன்ன மாதிரி அப்பா ஒரே இடத்துல உட்காந்துக்கிறாங்க. நீ அந்த மாதிரி வேலை செஞ்சுன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன். பாக்குறேன் அதையும் நான் பாக்குறேன். இடத்துல இருந்து உட்காந்துக்கிட்டு என்ன வேலை வாங்கினு உட்காந்துப்ப. புது வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்படி வந்தாலே ஏதாவது வேலை சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேர்ள்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. எங்க வீட்டுல வந்து நான் இந்த பக்கம் இப்படி போறேன்னா போதும், ஐயோ சும்மாவே போறானே அம்மா மாமா அது கொஞ்சம் எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னுவா. நம்ம இப்படி எப்படி நகரவே கூடாது. நான் வேலை சொல்லியே பழகிட்டே, நீ வேலை செஞ்சே பழகிட்டப்பா. ஐயோ போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் அந்த வேலையெல்லாம் செய்யறதுனால எனக்கு எக்ஸசைஸ் ஆகுது. இது ஒரே இடத்துல இப்படி உட்காந்துக்கும். அதனாலதான் நீ அப்படியே இருக்க. நான் 5 கிலோ ஏறி இருக்க, வித்தியாசம் தெரியுதா? நான் கொடுக்குற எக்ஸசைஸ்னால தான் நீ இப்படி ஸ்லிம்மா இருக்க. ஆமா வா வா டைம் ஆகுது, கிளம்புவோம். இவங்க 3 பேர் இந்த வண்டியில, நாங்க இப்படியே நேரம் வா திருப்பாதி பத்தியில விழுக்காட்டிட மாட்டேன்லப்பா. ஏ பேப்மா, நீ மட்டும் அடங்க மாட்டிய. அப்படியே வெளியில சக்கரம் கட்டின்னு சுத்தி திரியணும். கடையில எடுத்தாதான் அந்த மூஞ்சி லட்சணமா இருக்கும். இல்ல அப்படின்னா லட்சணமாவே பிரைட்டாவே இருக்காது. எல்லாருமே லீவ் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்காக சட்டுன்னு எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. ஓ வண்டி எடுக்குமா? அதை மறந்துட்டேன். வேண்டாச்செல்லாம் நீ எதுவும் எடுக்கலையா? நீ ஷரண் நீ எடுத்துட்டியாப்பா? முடிஞ்சிச்சாப்பா? நான் புடிச்சு வச்சுன்னுக்கிறேன். அவன் தான் நான் என்ன பண்றது, லேட் ஆகும். வெளில வந்தா அப்படிதான் இருக்கும். அதுக்காக ஒரு தூக்கத்தை கொடுத்துதான் ஆகணும். இந்த கடையில வந்து உட்காந்துட்டு ஒன்னொன்னா வாங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போப்பா போப்பா, டைம் ஆகுதுப்பா. சும்மா என்ன நானே புடிச்சு வச்சுனுங்கிறேன். போ உள்ள போற நீ போ. ஏன் பாப்பா லூஸ் பண்ண? போ போ உள்ள போ. இப்ப மால்ல எல்லாம் நம்ம போகும்போது அப்படியே நின்னோம்னா அப்படியே தள்ளின்னு போயிடும்ல, அது மாதிரி நீ அங்க போய் நில்லு. நீ புடிச்சு அவரு பேரு இல்லன்னா ஏதோ அமக்கலம் பண்றாங்கன்னு வந்து வெட்டி பாக்குறாரு. பா போப்பா, வர முடியும்பா, உன்னால் முடியும். சரி கார் அடிபட்டுருமா ஃப்ரெண்ட்ஸ், அதனால கார் எடுத்துருவோம் நம்ம. அவங்க எல்லாத்தையும் ஒரு டின்ல போட்டு அழகா மூடி வச்சுக்கிறாங்க. ஆமா உண்மைதான். ஓப்பன். ஆனா அந்த முறுக்கு இந்த கடையில ரொம்ப நாளா வாங்கணும் நாங்க நினைச்சோம்க்கா.
வாங்கினவே இல்லையா? இப்போ சரி குடுக்கணும்ன்றதுனால போய் வாங்கணும். சும்மா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வேற லெவல்ல இருந்தது அங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. செம்ம டேஸ்ட். சாப்பிடவும் முடியல. அதுக்குதான் அப்பவே பிரிக்கணும் ஓபன் பண்ணி குளிக்கவே இல்ல. குளிச்சாதான் நம்ம குடுக்க முடியும். அக்கா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, உடனே நீ இந்த பக்கம் அந்த பக்கம் மஞ்சள் குங்குமன்ற குடுத்தா ஓபன் பண்ணி சாப்பிடுவாங்களே. நானும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஆளை காணாம போயிட்டாங்க. கேட்டா என்கிட்ட கிண்டல் பண்ணி நிற்கிறாங்க. தட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கனால அதுதான் சொல்றேன். ஒரு சும்மா ஒரு கிண்டலுக்கு அக்கா சொல்லுவோம், இந்த அம்மா உடனே இந்த பக்கம் அந்த பக்கம் குத்துவில கோயிங்க மஞ்ச குங்குமம் வைங்கன்னு. விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து. காரம் அப்புறம் வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க அந்த காலத்து இதுவா அதிரசமும் முறுக்கும் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது மஸ்ட் ஆயிடுச்சு. இல்ல பாப்பா டாடி ஸ்வீட் வாங்கிச்சு, ஸ்வீட்ல வாங்கிட்டு எல்லாமே வாங்கி தீபாவளி கிடையாது. அதிரசம் கம்பல்சரி வேணும். எங்களுக்கு தீபாவளி கிடையாது, இருந்தாலும் என் ஆசைக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் தீபாவளி செலிப்ரேட் பண்றாங்க. ஆண்டவரால பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நாங்களும் வேண்டிக்கிறோம், நீங்களும் வேண்டிக்கோங்க. as well as தீபாவளியை விட கிராண்டா பயங்கர கிராண்டா யாரும் எதிர்பார்க்காத லெவலுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். ஆண்டவர் மாதம் இருக்காங்க. அதுதான் தலை கிறிஸ்துமஸ். ஆமா, அதுதான் ஆக்சுவலி தலை கிறிஸ்துமஸ் எங்களுக்கு. எல்லாருமே கொண்டாடுறாங்க. அதுதான் இன்னைக்கு கிறிஸ்டியனா இருந்தாலும் சரியா, ஈவன் முஸ்லிம்ஸ் கூட தான் பட்டாசு வெடிக்க போறாங்க. எல்லாருமே அப்படிதானே. ஆமா, அதுக்காக பட்டாசு பண்ணதுனால நம்ம பண்றோம். அது யார் செலிப்ரேட் பண்ணா என்ன? வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருதுன்னு தான் எல்லாரும் பட்டாசு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஜாலியா வெடிக்க வேண்டியதுதான். ஒரு பட்டாசு பாக்ஸ் கொடுத்துருப்பா கையில பிள்ளைங்களுக்கு. தீபாவளி கொண்டாடணும், பட்டாசும் நம்ம கையில கொடுத்துக்கலாம் பிள்ளைங்க. வந்தே மாத்திரம் இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி வந்தே மாத்திரம். ஆமா, இப்ப எங்க வந்தாலும் அப்படி குப்பமேட்டில் உட்காந்துக்கிற மாதிரியே உட்காந்துக்கிறப்பா. நீ ஒண்ணு சுத்தி எல்லாத்தையும் வச்சுக்கின்னு. இல்ல, என் பேக்ல வந்து இதெல்லாம் இருந்தது. சரியா, இப்ப வந்துட்டு என்னன்னா ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணலான்னு பார்த்தேன். நமக்கு தோதுவா இடம் இல்லாதனால சரி ஓகே அவங்க கீழே பண்ணுங்கன்னாங்க. இருந்தாலும் அவங்கள போய் ஏன் டிஸ்டர்ப் பண்ணினு அந்த வேலை இந்த வேலைன்னு வாங்கின்னு இருப்பானே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி சங்கூச்சமா இருந்தது. சரி அதனால வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த சாரி வந்து நிக்கும். கையில தேய்ச்சாலே வந்துட்டு இது நின்னுடும். சரி ஓகே நாளைக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெயில் பாலிஷ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்க மேல கீழே வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்களாம். மெகந்தி போடுறவங்க போடட்டும், போடாதவங்க போய் தூங்க போறாங்க. நான் மெகந்தி கம்பல்சரி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என் ஆசைக்கு வந்து நான் தீபாவளி பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு நினைச்சேன். என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டேன். நமக்கு மெயின் வந்து தலை கிறிஸ்துமஸ் தான். அதை நல்லா சூப்பரா நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டுல வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் புது வீட்டுல அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த டைம்ல எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் மேக்சிமம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்தடுத்து எங்களுக்கு செலவுகள் வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் மந்த் நாங்க வந்து வீடு கிரகப்பிரவேசம் வைக்க போறோம் அப்படின்ட்டு. அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்துமஸ் வந்துடும். அதுக்கும் நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்க அப்படின்னா என் பர்த்டே, எங்களோட வெட்டிங் டே, ஆனிவர்சரி டே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களோட வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி மாசம் ஃபுல் செலவு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் மௌலியோட பர்த்டே, மாப்பிள்ள பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வருஷ கட்டி இன்னும் ஒரு 5 மாசம் மாசம் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் நமக்கு வந்துட்டே இருக்கும். அதனால வந்துட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் போட்டு வச்சுன்னு இருக்கோம். ஏன்னா நம்ம வீடு கட்டி முடிக்கிறதுக்கு இப்ப எங்களுக்கு வந்து நிறைய தேவைப்படுது. ஆனா பட் நாங்க அரேஞ்ச் பண்றோம், இல்லன்னு சொல்லல. என்னன்னா அது கொஞ்சம் பெருசா இருக்கு. அந்த ஒரு கஷ்டம் தான் எங்களுக்கு. மத்தபடி குட்டி குட்டியால நாங்க மேக்சிமம் பாத்துருவோம். சரி, அதனால மெயின் நமக்கு வீடு கிரகப்பிரவேசம் அடுத்த மாசம் வச்சே ஆகணுங்கிறத வந்து எங்களோட மோட்டிவா நிறைய போயிட்டு இருக்கும், நிறைய ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும். அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என் ஆசைக்கு எல்லாத்தையும் செஞ்சாச்சு. நீங்களும் எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு தீபாவளி செலிப்ரேஷன் பார்க்க போறீங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான். ஓகே, பாய்.